சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ரவி ஸ்ருதியோட ஹோட்டல்ல வேலை பார்க்கறதுக்கு ஓகே சொல்லிட்டாப்ல இல்லையா? ஆனா ஸ்ருதி இருந்துகிட்டு, "நீ இந்த ஹோட்டல்ல வேணா வேலை பாரு. ஆனா அதுக்காகலாம் நான் வீட்டுக்கு வரமாட்டேன். எப்ப அந்த நீத்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு சோசியல் மீடியாவுல நான் உன்னைய காதலிக்கலன்னு சொல்றாளோ, அப்பதான் நான் வீட்டுக்கு வருவேன்." அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் நம்ம மீனா 2 பேரையும் சமாதானப்படுத்தி, "ரவி நீ இப்பொழுதைக்கு இங்கேயே வேலை பாரு. அதுக்கப்புறம் போக போக ஸ்ருதிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சுக்கலாம்." அப்படின்னு ஐடியா குடுக்குறாங்க. நம்ம ரவியும் ஓகேன்னு சொல்லி இப்ப ஸ்ருதியோட ஹோட்டல்லயே வேலை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ கடையில காமிக்கிறாங்க. நம்ம சந்தோஷ் கொஞ்சம் லேட்டா தான் வராப்ல. "என்ன ப்ரோ நீயே லேட்டா வர?" அப்படின்னு மனோஜ் கேட்க, "ஏய் உனக்காக தான்டா நான் வெளியில போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கறிக்கடைக்காரர் மணி, வித்யா இவங்களெல்லாம் பார்த்து முத்து, மீனாலாம் பேசுனாங்க இல்லையா? அப்ப நம்ம சந்தோஷம் இருந்தாப்ல இல்லையா? இந்த விஷயத்த சொல்லி 2 பேரையும் ஓகே சொல்லியாச்சு. அவங்க 2 பேரும் நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து உனக்கு ஆதரவா சாட்சி சொல்லுவாங்க. அதுக்காக தான் முத்து, மீனாவோட நானும் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, "ரொம்ப நல்ல காரியம் பண்ணுன" அப்படின்னு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, பின்னாடி ரோகிணி வந்து நின்னுடுது. அதுக்கப்புறம் என்ன, ரோகிணி எல்லாத்தையுமே கேட்டுடுது, இவங்க பேசிக்கிறது எல்லாத்தையுமே. ஆனா இந்த லூசு மனோஜ் நேரா போய் ரோகிணிகிட்டயே, "நாங்க பேசுனது எதுவும் நீ கேட்கலல்ல?" அப்படின்ன உடனே, "நான் எதுவுமே கேட்கலையே" அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்பணும் கஸ்டமருக்கு. அதனால நீ அனுப்பிடு அப்படின்னு சொன்னா, என்கிட்டலாம் கஸ்டமர் டீட்டெயில் இல்ல. நீயே அனுப்பிடுன்னு தன்னோட ஃபோன குடுத்துர்றாப்ல ரோகிணி கிட்ட இந்த மனோஜ் லூசு. நம்ம ரோகிணி மனோஜ் ஃபோன வச்சு என்ன வேலைய பார்க்கணுமோ, அந்த வேலைய பார்த்துவிட்டு ஃபோன குடுத்துடுது. நாளைக்கு இந்த கேஸ்ல அது ஒரு முக்கியமா நம்ம ரோகிணிக்கு சாதகமா போய் முடிய போகுது. அது என்ன அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த பக்கம் வீட்டுல நாளைக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா கோர்ட்ல என்னெல்லாம் கேட்பாங்க, என்னெல்லாம் சாட்சி அழைச்சிட்டு வந்து இதை பத்தி டிஸ்கஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மனோஜ் மேல தான் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. இவன் ஏதாச்சும் உளறி வச்சிருவானோன்னு. போன கடைசியா உளறிட்டாப்ல. அதே மாதிரி இந்த முறையும் உளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே மனோஜுக்கு எல்லாருமே சேர்ந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரவி வர்றப்ப, ரவி வந்து ஸ்ருதியோட ஹோட்டல்ல வேலை பார்க்க ஒத்துக்கிட்டாப்ல அப்படின்னு நம்ம மீனா சொல்ல, எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா, நம்ம முத்து, மீனா செல்வத்த பெயில் எடுக்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு காலையிலேயே நம்ம செல்வத்துக்கு பெயில் கிடைச்சிரும். இதெல்லாம் பெரிய கேஸே இல்ல. கோர்ட்டுக்குலாம் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வத்துக்கு பெயில் கிடைச்சு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில வந்துடுறாப்புல. அதே டைம்ல செல்வத்தோட டிரைவிங் லைசென்ஸ புடுங்கி வச்சிருக்கிறாங்களாட்டுக்கு. அத சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே அருண் வந்து, "இனிமேக்கு நீ ஜென்மத்துக்கும் காரே ஓட்ட முடியாது பாரு" அப்படின்னு சவால் விட்டுட்டு போக, செல்வத்துக்கு பயங்கர கவலையாயிடுது. ஸோ நம்ம முத்து தான் ஆறுதல் படுத்துறாப்புல. "இதெல்லாம் பெரிய கேஸே இல்ல. கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இவன் தான் என்ன கோர்ட்டா? அதெல்லாம் கோர்ட்ல நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்ப கோர்ட்டு சீன காமிக்கிறாங்க அப்படியே. ஸோ இப்ப சாட்சி சொல்றதுக்காக வித்யா, முருகன், நம்ம கறிக்கடைக்காரர் மணி இவங்க எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. நம்ம ஸ்ருதியும் வராங்க. "எதுக்குடா ஸ்ருதி தேவையில்லாம வந்திருக்கா?" அப்படின்னு விஜயா கேட்க, "இல்ல நான் படத்துல தான் இந்த கோர்ட்டு சீனு, டைவர்ஸ் சீன் எல்லாம் பார்த்துருக்கேன். அதனால தான் நேர்ல பார்க்கலாம்னு வந்திருக்கேன். என் ஃபியூச்சர்ல எனக்கே தேவைப்படலாம்ல" அப்படின்னு விஜயாவ பார்த்து சொல்ல, விஜயா அப்படியே வாய மூடிக்கிட்டு போய் உட்கார்ந்திருந்தது. இப்ப கோர்ட் ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ரோகிணி வந்து வேணும்னே மனோஜ் கிட்ட, "என்ன மனோஜ்" அப்படின்னு ரொமான்ஸா பேசுற மாதிரி பேசுறாங்களாம். இத பார்த்துட்டு விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து, "செருப்ப கழட்டிக்கிட்டு அடிச்சேன் அவ்வளோதான்" அப்படின்னு ரோகிணிய மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.